குளு குளுன்னு கொடைக்கானல்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொடைக்கானலவே ரொம்ப ரம்யமா வரவேற்கிறதுக்காக கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்ல சில்வர் ஃபால்ஸ் நம்மளை அழகா வரவேற்றிருக்கு. இந்த சில்வர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பாறையில இருந்து அப்படியே நல்லா வெள்ளியை வந்து உருக்கி ஊத்துன மாதிரி இருக்கிறனால இந்த இடத்துக்கு வந்து சில்வர் ஃபால்ஸ்னு பேர் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், சில்வர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து கொடைக்கானலுக்கு ரொம்ப ஹப்பு, அதாவது மையப்பகுதியில் இருக்க போட் ஹவுஸில் இருக்கும். ஸோ இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசத்தோட கனெக்டில் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இந்த போட் ஹவுஸ் வந்து 5 இடங்கள்ல இருக்கு, அதாவது 5 ஸ்பாட்ல வந்துட்டு இந்த போட் ஹவுஸ் இருக்கு. ஸோ இப்போ லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டு சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால குழந்தைங்க பெரியவங்கலாம் போட்டில் போகிறதுக்கு பயப்பட தேவையில்லை. நானே இது வரைக்கும் வந்து போட்டில் போனதே கிடையாது. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்கனால கம்ஃபர்ட்டுக்காண்டி போட்டு போட்டில் போகலான்னு ரெடி ஆகிட்டேன். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு வழியா வந்து போட்ல ஏறி போட்டை வந்து நகட்டி கொண்டு வந்தாச்சு. போட் லேக்ல வந்துட்டு நடுவுல இடத்துல உட்காந்துருக்கேன், சென்டர் ஆஃப் த கோடையில. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 80 அடி ஆழமாகுங்க. ஸோ இந்த 80 அடி ஆழத்துல கொஞ்சம் போறது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். அது போக இந்த லேக் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட சுத்து வட்டாரம், அதாவது இந்த லேக்கோட மொத்த சுத்து வட்டாரம் வந்துட்டு கரெக்டா சொல்ல போனா 5.5 to 6 கிலோமீட்டர் சுத்தளவுங்க. இது லேக்கை வந்து நல்லா சுத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அப்பர் லேக் வியூ. இங்க இருந்து பார்க்கும்போது டோட்டலா வந்து அந்த லேக்கோட சுற்றளவு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா தெரியுது. இது வந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதனால கம்ப்ளீட்டா பார்க்கும்போதே நம்மளுக்கே தெரியுது கண்டிப்பா 6 கிலோமீட்டர் இருக்கும்னு. அடடா, இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த குளுமைக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப குளிர்ச்சியை, உடம்புக்கு மேலும் குளிர்ச்சியை தர்றதுக்காக ரொம்ப கலர்ஃபுல்லான பழங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பழங்களோட மகிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கடைக்காரர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சரி, எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? 13 வருஷமா. சூப்பர். பழத்தை பார்த்தோன்னே என்ன நான் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பார்க்க வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே அந்த உங்களோட டிஸ்பிளேயே பாக்குறதுக்கே அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, கேப்சியம்லே குட்டியா இருக்கு. இது எப்படி காரம் ஜிப்புன்னு இருக்குமா? காரம் நல்லா ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பீஸ் போட்டாலே போதும். ஓ சூப்பர். ரெண்டுமே கலந்து தானே போட்டுருக்கீங்க? ரெண்டும் கலந்து தான் போட்டுருக்கு. சூப்பர்ண்ணா. ஊருக்கு கொண்டு போற மாதிரி இப்ப சாப்பிடுற மாதிரியும் போட்டுருக்கு. இல்ல, இத வச்சு நாங்க ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு செய்ய போறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு சிக்கன் டிஷ் பண்ண போறோம். அதுக்காக தான் இப்ப வாங்கியிருக்கு. கொடைக்கானல் நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல காலையில நம்ம வாங்கணும் இல்லையா? சோ ஒரு நல்ல ஒரு குடமிளகா, சோ அதை வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சிக்கன் மிளகா கோழி எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். சோ மிளகா சிக்கன் நீங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகா வச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். அந்த குடமிளகா இருக்கு இல்லையா? சோ அந்த குடமிளகாவோட காரத்தை மட்டுமே வச்சு பண்ண போறோம். குட்டி குடமிளகா இருக்கு இல்லையா? சோ அந்த குட்டி குடமிளகா வந்து ரொம்ப காரம் அதிகமா இருக்கும். சோ அதனால மிளகா பொடியோ மத்த எதையுமே சேர்க்க போறதுல வெறும் வந்து அந்த குட்டி குடமிளகா மட்டுமே வச்சு பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் இந்த குளிருக்கே வந்து ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பண்ணணும்னா கொஞ்சம் போன்லெஸ்ஸா கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கொஞ்சமா கடுகு ஆட் பண்றேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பொதுவாக வந்து நான்வெஜிடேரியன் சமைக்கும் போது பெரிய வெங்காயத்துல பண்றதை விட சின்ன வெங்காயத்துல பண்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. அதே நேரத்துல சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சுவைத்தன்மை அதிகமா கொடுக்கும் சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா அது கடிச்சு சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியா இருக்கணும். ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகா இதோட சேர்க்க போறேன். அந்த குட்டி குடமிளகா ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 4 பீஸ் மட்டும் சேர்த்திருக்கேன். இந்த 4 போட்டாலே நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. அந்த ஆயில போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது அப்படியே நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்குது பாருங்க, சூப்பரா. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு.
ஒரு நல்ல ஒரு காட்டமான ஒரு ஃபிளேவர் வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவா நான் வெஜிடேரியன் டிஷ் பண்ணும்போது சிக்கனை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்க. பொதுவா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தண்ணியை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்றாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சிக்கனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அது ஒரு ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணுங்க. அசந்து மறந்து கூட மிளகாவோட அளவு வந்து கூட்டிடாதீங்க. காரம் பயங்கர சுருன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிப்போம். இது வந்து ட்ரை டிஷ் தான், ஸோ அதனால தண்ணி தேவையில்ல. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தா போதும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். சிக்கன்ல இருந்து வேற தண்ணி இறங்கும். ஸோ அதனால தண்ணி தேவையில்லை நம்மளுக்கு. ஏன் தண்ணி ஆட் பண்றோம்னா அந்த மிளகா அந்த தண்ணியில குக் ஆயிட்டு காரத்தோட சுவையை வந்து உள்ள நல்லா எக்ஸ்ட்ராக்ட் வந்து உள்ள போக வைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஒன்லி காரம் மட்டுமே இருந்தா ரொம்ப ஹாட்டா இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து ஆட் பண்றோம். அந்த புளிப்பு ஷார்ப்புக்காக. ஸோ அவ்வளோதான். இந்த தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் இஞ்சி நல்லா ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சமா மேல ஆயில் விட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணணும். நல்ல கார சாரமா சூப்பரா இருக்குங்க. ஜூஸியே அப்படியே பயங்கர காரமா இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி மிளகா கோழின்றப்போ நல்ல சுருக்குன்னு நல்ல ஒரு காரமா இருக்கு. அதே மாதிரி நான் வெஜிடேரியன் டிஷ் சமைக்கும் போது கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ கட் பண்ணி வைக்க தேவையில்லை. ஸோ டைரக்டா வந்து அப்பவே கிள்ளி போட்டீங்கன்னா அதோட சுவையும் மனமும் கூட நல்ல எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ஃபிளேவராகவும் இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி மிளகாய் கோழி பண்ணும்போது கொஞ்சம் காரம் அதிகமாயிருச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நீங்க தாளிச்சீங்க இல்லையா, அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கங்க. பினிஷிங் ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு லைட்டா ஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த ஆயிலோட சேர்ந்து அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். நல்ல கமகமான நல்ல காரத்தோட கமகமவே நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வந்து மல்லியை வந்து நம்ம அலசி வச்சிருக்கோம். மல்லி இலை. ஸோ இதுல வந்து ஒரு 4 இலையை அப்படியே பிச்சு போட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட மனமும் செமையா இருக்கும். ஒரே ஒரு கருவேப்பிலை. இந்த மாதிரி கூலிங் பிளேஸ்ல இருக்க மக்கள் எல்லாமே இந்த மாதிரி புதுமையான ரெசிபியும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரெகுலரா வந்துட்டு சில்லி சிக்கன் 65 அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க காரத்துக்கு. இந்த மாதிரி மிளகா கோழின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் கிடைக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி குடமிளகா அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி சிம்பிளா ட்ரை பண்ணலாம். இது இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா குக் பண்ணலாம் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குடமிளகாய் கோழி. ஸோ இந்த கோழியை வந்துட்டு சாப்பிடும் போதே நல்ல காரத்தோட சுவை வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால நல்ல காட்ட சாட்டமா சாப்பிடக்கூடிய ஒரு கப்பிள் யங் கப்பிளை வந்து நம்ம கூட போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு? வெங்கடேஷ், நந்தினி, சென்னை வண்ணாரப்பேட்டை. சூப்பர் சூப்பர். அப்ப சென்னை தான் நீங்களும்? ஆமா சார். கலக்குறீங்க. நாங்களும் சென்னை தான். தேங்க்யூ. ஓகே, நாங்க இங்க வந்து இந்த லொகேஷன்ல நல்ல கார சாரமா ஒரு சிக்கன் ஒன்று பண்ணிருக்கோம். குடமிளகா ஒன்று கிடைச்சது. அதை வச்சு ஒரு நல்ல காரமான ஒரு சிக்கன் ஒன்று பண்ணிருக்கோம். காரம்னா ரொம்ப காரம் இருக்காது, ஓரளவு காரமா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, எடுத்துங்க மேடம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற சூப்பர் ஃபுட்டு சார். அருமையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ. நான் சொன்னேன்ல வியூவர்ஸ், கிளைமேட் இந்த மாதிரி கூலிங்கான கிளைமேட்ல ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு டிஷ்ஷா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், முதல் ரெசிபி வந்து நல்ல ஒரு காரசாரமா ஒரு ரெசிபி பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் வந்து கொஞ்சம் காரமா தான் இருக்கும். அது போக வந்து ஃபுல் சிக்கன், அதாவது லெக், பிரஸ்ட் இந்த மாதிரி வச்சு தோசைக்கல்ல வச்சு எப்படி கிரில் பண்றதுன்ற மாதிரி ஒரு டிஷ் சுட்டக்கோழி.
ஸோ சுட்ட கோழி வந்து தோசைக்கல்ல வச்சு எப்படி கிரில் பண்றது அதுக்குரிய ரெசிபியை இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சிக்கன் வந்து லெக் மட்டும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து சிக்கன்ல வந்து கோடு மட்டும் போட்டிருக்கேன். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சிக்கனுக்குள்ள நல்ல மசாலா நல்லா எக்ஸ்ட்ராக்ட் இறங்கும். அப்பதான் வந்துட்டு நல்ல சிக்கனோட சுவை வந்துட்டு நல்ல ஜூசியா நல்ல டேஸ்டியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன். ஸோ இதுல வந்துட்டு கல்லுப்பு தான் ஆட் பண்றேன். கல்லுப்பு அது பைண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். ஸோ போட்டு நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வைக்கும் போது பர்ஃபெக்டா அது உள்ள இறங்கிடும். கொஞ்சமா வந்து சீரகத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, இதான் ரேஷியோ. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 3 லெமன் டிராப்ஸ் கொஞ்சமா, அதாவது 1/2 லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட மெயின் ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா தந்தூரி சிக்கன் அது இது அப்படிலாம் மேரினேஷன் நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ இது வந்து தக்காளி வந்துட்டு இங்க நம்மளுக்கு தக்காளியை கிரைண்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் தக்காளியை வந்து டைரக்டா மேஷ் பண்ணி விடுறேன். தக்காளியோட எக்ஸ்ட்ராக்டா. ஸோ இந்த கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு செமையா இருக்கு. இந்த சுட்டக்கோழி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தக்காளி ஜூஸ் கொஞ்சமா வந்து தயிர் ஆட் பண்ணிருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உள்ள வந்து சிக்கனுக்குள்ள நல்லா மசாலா இறங்கும். ரோஸ்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த தக்காளியோட சீடு கலந்துருக்கனால அதோட சுவையுமே கொஞ்சம் சூப்பரா இருக்கும். நீங்க வீட்டுல ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பளிச்சுன்னு வந்துட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை ஒரு 2 கருவேப்பிலையை வந்துட்டு இப்படி உருகி உள்ள போட்டுட்டு அதையும் சேர்த்து அப்படியே மேரினேஷன்ல சேர்த்துப்போம். ஸோ இது இப்போ வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பேன் கிரில்ல போட்டு லைட்டா வெண்ணெய் இருந்தா வெண்ணெயில ரோஸ்ட் பண்ணுங்க, நெய் இருந்தா நெய்ல ரோஸ்ட் பண்ணலாம். நார்மலா வந்து ஆயில்ல ரோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு தரமான ஒரு தோசைக்கல், இரும்புக்கல் கூட குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான்ஸ்டிக் இருக்கவங்க நான்ஸ்டிக்ல ட்ரை பண்ணுங்க. பட் ஆனா இரும்புக்கல்ல குக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா ராவா இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சிக்கனை வந்துட்டு ஸ்லோ ஹீட்ல தான் குக் பண்ணணும். ஃபுல் ஹீட் வச்சு குக் பண்ணீங்கன்னா மேல இருக்கிறது ஃபுல்லா நல்லா குக் ஆயிடும், உள்ள வந்து மீட் வந்து நல்லா குக் ஆகாம இருக்கும். அதனால நல்லா குக் பண்ணணும். அதே நேரத்துல வந்துட்டு ஸ்லோ ஹீட்ல வச்சு குக் பண்ணுங்க. குறைஞ்சது தோசைக்கல்ல வச்சு கிரில் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பான முறையில் தோசைக்கல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு பரட்டிக்கிட்டே இருங்க. மசாலாவும் வந்து ரொம்ப போட்டு அப்பிடாதீங்க. ஸோ ரொம்ப போட்டு அப்படிங்கன்னா என்ன ஆகும்னா அடியில எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், இரும்பு கல் இல்லையா. ஸோ அதனால அடியில எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மசாலா வந்து கம்மியாவே போடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ கொஞ்சமா ஆயில் போட்டுட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணியாச்சு. ஏன்னா இரும்பு கடாயில வந்துட்டு டைரக்டா நீங்க போட்டீங்கன்னா அது ஒன்னோட ஒன்று பிடிச்சிக்கும். அப்புறம் வந்துட்டு குக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுக்காக கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிருக்கு. மசாலாவை இப்படி இந்த அளவு இருந்தா போதும். மசாலா ரொம்ப மசாலாவா எடுக்க வேண்டாம். ஏன் இந்த லெக் பீஸ் போட்டேன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது பிளாட்டா இருக்கிறனால ஈஸியா குக் ஆகும். அப்படின்னு பிரெஸ்ட் பீஸ் போடணும்னு விரும்புறவங்க நெஞ்சு பீஸை வந்து போன்லெஸ் பண்ணிட்டு பிளாட் ஆக்கிட்டு இந்த மேரினேட் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொடைக்கானல்ல எங்க பார்த்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு சிக்கன் கடைகள் நிறைய இருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த கூலிங்கான பிரதேசத்துல வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு
சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு சிக்கன் தான் கொஞ்சம் தாங்க வைக்கும். ஸோ அந்த குளிரை சீ ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்குது. ஸோ அந்த சிக்கன் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சிக்கன் போன்லெஸ் குக் பண்ணுற மாதிரி 3 to 5 minutes அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஹீட்லேயே குக் பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த போனோட டெண்டன்சி ப்ளஸ் வந்துட்டு இந்த லெக் பீஸ் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஹீட்லேயே வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வேகும். சுட்ட கோழி வந்து நல்லா ஜூஸியா ரெடி ஆயிட்டு இருக்கு. மசாலால வந்துட்டு இது போடும்போது கண்டிப்பா வந்து நீங்களும் வந்துட்டு தக்காளியை வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணியே போட்டு பாருங்க. ஏன்னா அந்த சீடு இருக்கு இல்லையா, அந்த சீடுமே நல்லா ரோஸ்ட் ஆகுது அந்த சிக்கனுக்குள்ள போய். அது ஒரு தனி ஒரு சுவையா இருக்கும். இந்த சுட்டக்கோழி பண்ணும்போது மெயினா வந்து சிக்கனோட ஸ்கின்னை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். அப்பதான் வந்து சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகும். அதே நேரத்தில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நார்மலா கிரில் சிக்கன் மாதிரி நீங்க தோலோட போடலாம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகி மேலெல்லாம் நல்லா கோல்டன் கலர்ல நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதை யாராவது ஒருத்தவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு பேச்சுலர் ஒருத்தர் தனியா இருக்காரு. எங்க இருந்து வந்திருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எங்க இருக்கீங்க? மதுரை பிரதர். மதுரையா? ஸோ சூப்பர். மதுரையில இருந்து கொடைக்கானல் சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஃபேமிலியா வந்திருக்கீங்களா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்களா? இல்லை பிரதர், அப்படி எதுவும் இல்லை. ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் மட்டும். ஓகே பிரதர், இங்க வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சுட்டக்கோழி ஒன்று பண்ணியிருக்கோம். அதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பிரதர். என்ன டேஸ்ட் வருது பிரதர்? நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஃபுட்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல என்னென்ன டேஸ்ட் கிடைக்குது? இதுல ஆனால் காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்குது சார். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் நிறையா ஹோட்டல் சாப்பிட்ருக்கேன். பட் இது வந்து இங்கே கொடைக்கானல் இந்த கூலிங்கு சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நினைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல. ஸோ ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.